என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்ல இல்ல, உனக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போன தேதி தானே தெரியணும். நான் என் டைரியை பார்த்து சொல்லிடுறேன். நாளை குடும்பத்தோடு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். இதுக்கு மேல இதுல ஒண்ணுமே இல்லையே. அப்போ இவன் குலதெய்வம் கோயிலுக்கு போனதும் நாம என்ட்ரி கொடுத்ததும் ஒரே டேட்டு, அக்டோபர் 6. இந்த டைரி தான் இருக்கு, வேற டைரியை காணுமே. மற்றதெல்லாம் எங்க இருக்கும்? நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனது அக்டோபர் 6ஆம் தேதி. தேங்க்ஸ்பா. எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி சொல்யூஷன் அனுப்ப சொல்லிடுறேன். தேங்க்ஸ்பா. ஒரு நிமிஷமா. ஆமா, எங்க என்னோட பழைய டைரியில ரூம்ல எதுவும் காணுமே. அந்த வருஷம் முடிஞ்சதுமே அம்மா புது டைரி உங்க டேபிள்ல வச்சுட்டு பழைய டைரியை ஸ்டோர் ரூம்ல போட்டுருவாங்களே. உங்க பழைய டைரியில அங்க ஸ்டோர் ரூம்ல தானே இருக்கும். என்னப்பா மறந்துட்டீங்களா? மறக்கல. நீ குலதெய்வம் கோயிலுக்கு போனதை பத்தி கேட்டதுல நான் அப்படியே குழம்பு போயிட்டேன். நீ அப்படியெல்லாம் குழம்பு போகாம மறந்துடாம நல்லா ஞாபகம் வச்சு பரீட்சை நல்லபடியா எழுது. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். அப்பதான் நான் உனக்கு ஒமேகா வாட்ச் வாங்கி தருவேன். சரிங்கப்பா. அப்போ மற்ற டைரியும் படிச்சு பார்த்துட வேண்டியதுதான். அப்பா, என்னப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? யோசனையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லப்பா, இத பாருங்க. இந்த குடும்பம் கஷ்டப்பட்டா அதை பார்த்து நான் கஷ்டப்படுவேங்கிறதுக்காக நீங்க எந்த முடிவும் எடுக்க வேணாம். இப்பவும் ஒண்ணும் இல்ல. உங்க மனசுக்கு இது முழுசா சம்மதம் இல்லைன்னா உங்க முடிவை மாத்திக்கோங்க. இல்லம்மா, எனக்கு எந்த குழப்பமும் அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு எதுவும் காலம்னு சொல்லிக்க ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறத தவிர வேற எனக்கு என்ன வேணும் சொல்லு. அப்பா, நான் சொல்றது இல்லை இல்லை, இங்கே பாருமா, நான் எடுத்த முடிவில் இனிமே எந்த மாற்றமும் இருக்க போறதில்ல. போதுமா? அத்தை வாங்க. எங்கம்மா ஸ்வேதா சந்துரு வரல? அவங்க 2 பேரும் வரல அத்தை. அவங்களை கட்டாயப்படுத்தவும் வேண்டாம். சரி. ஆமா, ராணி அம்மா இங்க? பாப்பா ரெடி ஆயிடுச்சுமா. கொஞ்ச நேரம் தூங்கட்டுமேனு படுக்க வச்சிருக்கோம். கிளம்பும் போது எழுப்பிக்கலாம். சரி. தாத்தா முகத்துல புது மக வரப்போற பூரிப்பு அதிகமா தெரியுதே. இருக்காதா பின்ன? இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு சித்தி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. தாத்தாவை எவ்வளவுலாம் கஷ்டப்படுத்திருக்காங்க. டேய், என்ன பேச்சுறாது? எதுக்கு இப்ப பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? நல்ல நேரத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மத்தத பத்தி எதுக்கு பேச்சு? விடு. அத்தை சொல்றதா சரி. பவி, என்னம்மா, ஸ்வேதா கிட்ட நான் வேணா பேசி பார்க்கட்டுமா?
மா ஃப்ரீயாக விடுங்கம்மா, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, அப்பா எங்கம்மா? அவரு நம்மள கோயிலுக்கு போக சொன்னாரு, வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னாரு. சரிம்மா. அப்படின்னா ஓகே, நாம கிளம்புவோம். ஆ ஐஷு போய் குட்டி ராணி தூக்கிட்டு வந்துடுறியா? ஓகே அண்ணி. வணக்கம் குரு. வணக்கம் குரு. வா வா வா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கியா குரு? ம் என்ன குரு, வேலை ஏதாவது இருக்கா? சொல்றேன். முதல்ல இதை பாரு. யாருங்க இவங்க? இவ பேரு மாயா. குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்காக சரியா 10 மணிக்கு இந்த ரோட்ல தான் வருவா. ஆ, குலதெய்வம் கோயிலுக்கு போறவ கோயிலுக்கு போய் சேரக்கூடாது. வழியில எங்க சான்ஸ் கிடைக்குதோ அவளை தூக்கிடணும். தூக்கி கொண்டு போய் நம்ம இடத்துல பத்திரமா வைக்கணும். ஓகே குரு, சப்ப மேட்ரு அசால்ட்டா பண்ணிடலாம். ஏய், சப்பா மேட்டர்னு எதுவுமே கிடையாது, புரியுதா? கேர்ஃபுல்லா பண்ணணும், மிஸ் ஆயிடக்கூடாது. என்ன குரு, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? புதுசா நேற்று தொழிலுக்கு வந்த பசங்க மாதிரி பேசிட்டு இருக்க. கவலையே படாத, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். இது அட்வான்ஸ் தான். முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கட்டு வரும். ஓகே ஓகே குரு. குரு. டன். சந்திரா, இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. நிச்சயமா பாக்குறவங்க கண்ணு பற்றும். அதனால குழந்தைங்களுக்கு வைக்கிற மாதிரி கண்ணுக்கு கீழே ஒரு சின்ன திருஷ்டி போட்டு வச்சுக்கோங்க. கள்ளங்கபடம் இல்லாம ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷமும் சிரிப்புமா இருக்கீங்க. கரெக்டா சொன்னேன். நான் ஒரு குழந்தை மாதிரி தான் ஃபீல் பண்றேன். பிறந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு என்னோட அப்பா கிடைக்கிறாரு. அதிகாரப்பூர்வமான அப்பா. அதனாலதான் இந்த கொண்டாட்டம். இன்னைக்கு நீயும் ரொம்ப அழகா இருக்க. மனசுல அமைதியும் சந்தோஷமும் இருந்து பாக்குற பார்வை மாறிட்டா அப்புறம் பாக்குற எல்லாமே அழகாதான் மேம் இருக்கும். ஆமா சந்திரா, பாக்க எல்லாமே அழகாதான் இருக்கு. ஏன் இன்னைக்கு என் கண்ணுக்கு இந்த உலகமே புத்தம் புதுசா அவ்வளவு அழகா தெரியுது. எல்லாத்துக்கும் மனசுதான் மேம் காரணம். உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தப்போ நீங்க சம்பளம் கொடுக்கற ஒரு பாஸ், சொல்ற வேலையை செஞ்சாகணுமேனு வேண்ட விருப்பாதான் செஞ்சேன். ஆனா இப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அது நினைச்சு வேலை சொல்றீங்க பாத்தீங்களா? இந்த வேலை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நீ காருக்கு போ, நான் வந்துடுறேன். ஓகே மேம். முத்து, சொல்லுங்க மேடம். நான் வீட்ல இருந்து கோவிலுக்கு கிளம்பிட்டேன். 1 ஹவருக்கு அப்புறம் கார்ல மாமாவை கூட்டிக்கிட்டு நீங்களும் கிளம்பி வந்துருங்க. கண்டிப்பா மேடம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். எல்லாம் நான் சொன்னபடி நடக்கணும். கண்டிப்பா மேடம். காளி சார் சொன்னதோ உங்க மாமாவை கோயிலுக்கு அனுப்பி வச்சிடறோம். ம். என்ன காளி, குடும்பத்தோட கோயிலுக்கு கிளம்பிட்டீங்களா? இந்நேரத்துக்கு எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பியிருப்பாங்க மேடம். ஏன் நீ கிளம்பலையா? இப்ப நீ எங்க இருக்க? இல்ல, எனக்கு தான் என்னோட வேலை முடிஞ்சதில்ல. நான் ஊருக்கு கிளம்பி போகணும்ல, அது சம்மந்தமா என் ஃப்ரெண்டுங்களை பார்த்து பேச வந்தேன். பேசி முடிச்சிட்டேன். இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நானும் போய் ஜாயின் பண்ணிக்குவேன். ஆமா, ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? பின்ன என்ன மேடம்,
உங்களுக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சிச்சு, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. எனக்கு இருந்த ஃபேமிலியும் போயிடுச்சு இல்லையா? எனக்கு அந்த ஃபீலிங் இருக்காதா? ரொம்ப ஃபீல் பண்ணாத. உனக்கு தான் ரமா இருக்கால்ல, புதுசா ஒரு ஃபேமிலியை உருவாக்கிக்கோ. சரி, கோவில்ல சந்திப்போம். சரி மேடம். நீ கோயிலுக்கு வந்தா சந்திப்போம். ஏன் சந்திரா, மாலைக்கு ஆர்டர் போட்டியா? நேத்தே மாலைக்கு சொல்லிட்டேன் மேம். இப்ப கிளம்புறப்ப கூட ஃபோன் பண்ணி கேட்டேன். கட்டி ரெடியா இருக்குன்னு சொன்னாங்க. போற வழி தானே கடை, போகும்போது வாங்கிக்கலாம். சரி. எப்ப வந்தீங்க? நான் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. எங்கேயோ வெளியில போறேன்னு அவசரமா போனீங்க. எங்க போனீங்க? எங்க போனா என்ன, உங்களுக்கு முன்னால வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வாங்க போலாம். வாங்கப்பா. ஐயா வணக்கம். வணக்கம் சாமி. நல்லா இருக்கீங்களா? பூசை ஆரம்பிச்சிடலாங்களா? இல்ல சாமி, ஊர்ல இருக்கிற பெரியவங்களை எல்லாம் வர சொல்லிருக்கேன். அவங்க கிட்ட சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு. பேசி முடிச்ச உடனே நம்ம சிறப்பு பூஜை பண்ணிடலாம். சரி, அப்படியா? நான் போய் பூஜை வேலையை பார்க்கறேன். சரி சரி சரி. சரிப்பா, நான் போய் சாமி கும்பிட்டு இருக்கேன். சரிம்மா, போய் கும்பிடு. வாங்க நம்ம போலாம். என்னப்பா, கோயில் வந்துச்சா? வந்துருச்சு சார். காருக்குள்ளே வெயிட் பண்ணுங்க. காளி சார் ஃபோன் பண்ணதும் நான் உங்களை கோயிலுக்குள்ளே அனுப்பி வச்சிடறேன். அப்போ நீங்கள் போகலாம். நல்லபடியா நடக்கும். நீங்க இருக்கீங்கல்ல, பிரச்சனை இல்ல. வாங்க 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 வாங்க. வணக்கம். வணக்கம். என்ன வேலுசாமி, அவசரமா ஃபோன் போட்டு வேகமா வர சொன்னீங்க? என்ன விசேஷம்? சஸ்பென்ஸ் எல்லாம் பெருசா இருக்கு. முதல்ல என் பேச்சை கேட்டு நீங்க என்ன மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு முக்கியமான ஆள் வரணும். வந்த உடனே நான் சொல்ல வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. சரிப்பா, நீ என்னமோ சொல்ற, நாங்களும் அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். சரி சரி சரி. வாங்க. என்ன மாமா இன்னும் மாயாவை காணோம்? இப்ப வந்துருவோம் மாப்ள. நான் ஃபோன் போடும்போது கூட கோயிலுக்கு கிளம்பிட்டேன்னு தான் சொன்னான். அப்போ கிளம்பி இவ்வளவு நேரமா வர்றதுக்கு ஒருவேளை வராம விட்டுருவாளோ? ஐயா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவ இந்த ஒரு காரணத்துக்காக தானே என்னென்னமெல்லாம் பண்ணா. லேட்டானாலும் கண்டிப்பா வந்துருவா. ஓஹோ, வரட்டும் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு நாள் முழுக்க காத்துட்டு இருந்தாலும் மாயா வரமாட்டேன், வரவே மாட்டேன். மாமா,
நீங்க பாருங்க, நான் வந்தவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன். அவ வந்ததும் நீங்க கூட்டிட்டு வாங்க. சரிங்க மாப்பிள்ள. மேம், மாலை ஆர்டர் பண்ண கடை வந்துருச்சு. கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுறீங்களா? நான் மாலை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. சீக்கிரம் வாங்கிட்டு வந்துரு. சரிங்க மேடம். டேய், அங்க நிக்கிது பாரு மாயாவோட காரு. அந்த கார்ல மாயா மட்டும் தனியா இருக்கா. இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ். இந்த சான்ஸை நம்ம விட்டோம், அவ கோயிலுக்கு கிளம்பி போயிடுவா. அவ கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தூக்கணும். போடா. யாரு? என்ன வேணும்? மாயா மேம், மாயா மேம், எங்க மேம் காணோம்? என்னண்ணே, பூஜைக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, முக்கியமான ஆள் வர வேண்டியிருக்கு. வந்த உடனே பூஜை ஆரம்பிச்சிடலாம். இதே தான் அரை மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க வேலுசாமி. சீக்கிரம் ஃபோன் போட்டு வர சொல்லுங்க. சரி. சரி வாங்கப்பா, நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். என்ன மாமா இது? மாயா எப்படி பண்றா? அப்பவே கிளம்பிட்டான்னு சொன்னீங்க. இவ்வளவு நேரம் அவருக்கு சான்ஸே இல்லையே. அதான் மாப்பிள்ள, எனக்கு ஒன்றும் புரியல. ஊருக்காரங்க வேற என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதான் ஒரே டென்ஷனா இருக்கு. நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க மாமா. நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. அவ வந்ததும் நானே கூட்டிட்டு வந்தேன். சரி மாப்பிள்ள, அவ வந்த உடனே கூட்டிட்டு வந்துருங்க. நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். காளி சார், நம்ம பிளான் சக்சஸ். குட் குட் குட். மாயா மேடத்தை அப்படியே அலேக்கா பூ போல தூக்கியாச்சு. சூப்பரா சூப்பர். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பத்திரமா கொண்டு போய் நம்ம இடத்துல வச்சிருங்க. நான் அங்க வந்துடுறேன். ஓகே சார், அப்படியே செஞ்சிடறோம். அந்த பக்கம் ஏறுறா. என்னப்பா, டைம் ஆகிட்டே இருக்கு. என்னை கொண்டு போய் விட மாட்டேங்கிறீங்க. என்னை விடுங்கப்பா. நான் போய் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும்ப்பா. அவசரப்படாதீங்க சார். காளி சார் ஃபோன் பண்ணட்டும், உங்களை அனுப்பிச்சி வச்சிடுறேன். சொன்னேன்ல, காளி சார் தான் ஃபோன் பண்றாரு. இங்கேயே இருங்க, அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க காளி சார். ராஜாராம அனுப்பி வச்சிடலாமா? நோ 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 நோ, அனுப்ப வேணாம். இப்போ பிளான் மாறிடுச்சு.
என்ன சார் சொல்றீங்க சார்? அந்த ஆள் என்னன்னா 1 மணி நேரமா போகணும் தொல்லை பண்ணிட்டு இருக்கா சார். அதுக்காக அனுப்பி விட்டுருவியா? மாயா மேடம் என்ன சொல்லியிருக்காங்க? காளி சார் அனுப்புன்னு சொன்னா மட்டும்தான் அனுப்பணும்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமா சார், அப்படிதான் சொன்னாங்க. நான் காளிதான்றதுல உனக்கு சந்தேகம் இல்லையே? சந்தேகம்லாம் இல்லை சார். அப்புறம் என்ன, நான் சொல்றதை மட்டும் செய். ம். நீ பாரு, பத்திரமா அந்த ஆளை கொண்டு போய் நம்ம இடத்துலயே வச்சிரு. சார் நிச்சயமா அவர் வரமாட்டாரு. காரை திருப்பினா தப்பிக்க தான் பார்ப்பாரு. அப்போ அப்படியே விட்டுருவியா? யோ, மயக்க மருந்து வச்சிருக்கல, மூக்கில் வச்சு அமுக்கு. மயக்கம் போட்டு விழுந்ததும் நம்ம இடத்துல கொண்டு போய் வெயி. பாரியா, பழைய ராஜ உபச்சாரம்லாம் கிடையாது. மறுபடியும் அந்த ராஜாராம் நம்ம கைதி தான். அதனால அந்த ஆளை சேர்லியை வச்சு கட்டி வச்சிருங்க. சரி சார், அப்படியே பண்ணிடுறேன். ஓகே. ஏய், காளி சார் என்ன சொன்னாரு? ஏம்பா, அதான் காலிட்டு இருந்து போன் வந்துருச்சுல, நான் கிளம்புறேன். அவசரப்படாதீங்க சார், கொஞ்சம் பொறுங்க. ஏய், வண்டியறா. என்னப்பா, என்ன இறக்கி விடுறதானே சொன்னீங்க? டேய், வண்டியறா சார், போலாம். காளி சார் வண்டியை திருப்ப சொல்றாரு. திருப்புடா. விடுங்க சொல்றல. பாத்தியா, நினைச்சேன் மாயா புத்தி காமிச்ச. பாத்தியா, சீக்கிரம் விடுங்கயா. எடுடா, சீக்கிரம் எடு. டேய், விடுங்கடா. ஏய், போலாம் சார். விடுடா. எடுடா, சீக்கிரம் வண்டியறா. விடு.